சகல சொன்ன மாதிரி சின்னத்த போனை எப்படியாவது வாங்கணுமே. என்ன பண்ணலாம்? ஜூஸ் ஜூஸ் ஐடியா. தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இந்த ஜூஸ் எல்லாருக்கும் நானே கொடுக்குறேன். இல்ல வேணாம் சார், நானே கொடுத்துறேன். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் தான் கொடுப்பேன். கொடு. இல்ல சார், நானே கொடுக்குறேன் சார். ஐயோ தம்பி, என் சொந்தக்காரங்களுக்கு நான் தான் பார்த்து கொடுக்கணும். ஓகே சரிங்க சார், நானே சார் பண்ணிட்டோம். நீ என்ன பண்ற? கிச்சன்ல இருக்கிற பாதாம் மில்க் எடுத்துட்டு போய் அந்த சைடுல இருக்கிற அந்த ரோல போய் கொடுக்குற. ஓகே சரிங்க சார், மறந்துடாத. ஓகே சார். வீட்டுக்கார் வரலையா? என் பொண்ணு காலேஜ் சம்பந்தமா வெளியே போயிருக்காரு. நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. வீட்டோட பெரிய மாப்பிள்ளை ஜூஸ் குடிக்கிறாரு. அத்த சின்னத்த என்ன இந்த கல்யாணத்திலேயே நீங்க தான் ரொம்ப வேலை பாக்குறீங்க. இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வேலையை பாருங்க. எனக்கு வேணாம் மாப்ள. இப்படிலாம் சொல்லக்கூடாது சின்னத்த. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாதான் தெம்பா உட்காந்து வேலை பார்க்க முடியும். எடுத்துக்கோங்க. எனக்கு தான் வேண்டான்னு சொல்றேன்ல. குடிங்க சின்னத்த. சும்மா வேணாம்னு சொல்றீங்க, புடிங்க நீங்க. எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது சின்னத்த. நீங்க குடிங்க. ஐயோ வேணாங்கற. சாரி சின்னத்த, தெரியாம பட்டுருச்சு. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? நான் பாடு தானே என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். உன்கிட்ட நான் கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டேனா? பாரு என் புடவை மேல எப்படி ஊத்திட்டேன்னு. ஆமா சாரி சின்னத்த. என்ன ஸ்பாயில் ஆயிடுச்சு. நினைச்ச மாதிரி குள்ள நரி மேல கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தியாச்சு. நானும் ஒரு கட் ஆயிடுச்சு. சின்னத்த, இத நான் வரேன். அறிவு கட்டவே. யார் கேட்டா? கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு கேட்டு வந்துட்டான் பைத்தியக்காரன். இது எதுக்கு கையில வச்சுக்கிட்டு? சின்னத்த குரல்ல பேசிட வேண்டியதான். என்ன சந்திரா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கா? ஹலோ. என்ன சந்திரா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏங்க அந்த முருகனை போட்டு தள்ளிட்டீங்களா? உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை காலி பண்ணிடுவோம். நீ எதுவும் கவலைப்படாத. சரிங்க. பத்திரமா சேஃபான இடத்துல தானே இருக்கீங்க. கார்த்திக்கு அந்த இடம் தெரிய வாய்ப்பு இல்லைல்ல? என்ன சந்திரா இப்படி கேக்குற? இந்த இடத்த அந்த கார்த்தியால எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எந்த இடத்துல அவனை அடைச்சு வச்சிருக்கீங்க? நம்ம கோயிலுக்கு பக்கத்துல பழைய அட்டகம்பெனி குடோன் இருக்குல்ல, அங்கதான். ஓ, அந்த இடத்துல தான் அடைச்சு வச்சிருக்கீங்களா? சரிங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். வச்சிடுறேன். சரி. சிவனாண்டி மாமா, ஐ லவ் யூ. மாட்டிக்கிட்டடா என் பம்பர் கட்டு மண்டையா. இத வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை மேல அனுப்பிடுவோம். அப்படி சொல்லுமா அவனை. இன்னையோட நீ அச்சக் பச்சக் கச்சக் பச்சக். கார்த்தி தம்பி அங்க இருக்காரு. ஜூஸ் எடுத்துங்க. இல்ல வேணாம்ப்பா. சரி. ஐயோ, அந்த தம்பியை காணுமே. எங்க போனாரு தெரியலையே. சகல என்னாச்சுங்க? சின்னத்த குரல்ல நான் சிவனாடிட்ட பேசினப்பா. அந்த முருகன் பையில அட்டா கம்பெனில அடைச்சு வச்சிருக்காங்களா?
நமக்கு தான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சேப்பா. இப்பயே போய் அவனை தூக்கிட்டு வந்துடலாம்ப்பா. இல்லைங்க, நீங்கள் இங்கே இருங்க. ஒருவேளை நான் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆச்சுன்னா நீங்கள் தாங்க இங்கே இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும். நீ சொல்றதும் சரிதான்ப்பா. சரிங்க, நான் கிளம்புறேன். நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. சரி சகல, இங்க நான் பாத்துக்கிறேன். தம்பி 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 கொஞ்சம் நில்லுங்க. அப்புறம் பரி எப்படி இருக்க? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? மா சொல்லுங்க. இங்க கல்யாண பொண்ணு ரூம் எங்க இருக்கு? அப்படியே நேரா போனீங்கன்னா 2வது ரூம் தான் பொண்ணோட ரூம். ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. அப்புறம் பரி, என்ன சந்திரா, கல்யாண வீட்ல இப்படி கைய கட்டிட்டு நின்னா எப்படி? பொண்ணுக்கு நீதானே சித்தி. எல்லா பொறுப்பையும் நீதான் இழுத்து போட்டு பார்க்கணும். அக்கா பொண்ணு கல்யாணத்தை நீ நடத்தாம வேற யார் நடத்துவா? ஏண்டி இவ்ளோ நேரம் கல்யாண வேலையை பார்த்துட்டு தான் வந்தேன். கொஞ்ச நேரம் நிக்கிறேன், அது உனக்கு பொறுக்கலையா? சரி சரி, கோவிச்சுக்காத சந்திரா. அக்கா பொண்ணு கல்யாணத்துல உனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நான் விளையாடினேன். பொண்ணோட சித்தி இவங்க தான் போல. அப்ப அந்த மருதை பத்தி இவங்ககிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும். ஏங்க, நீங்க தான் பொண்ணோட சித்தியா? ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்றது அப்புறம் சொல்றேன். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். எனக்கு கல்யாணத்தை விட முக்கியமான வேலை எதுவுமே இல்ல. நாம அப்புறம் பேசலாமா? நான் சொல்ல போறது அதை விட முக்கியமான விஷயமா? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானே மருது, அவனுக்கு ரெட்டுன்னு இன்னொரு பேர் இருக்கு. அவன் நீங்க நினைக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம். சரி, நீங்க 2 பேரும் போய் வேலையை பாருங்க. சரி. வாடி போலாம். என்ன எதை சொல்ல வந்தீங்க? என்ன விஷயம்? அவன் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாதுமா. பொண்ணுங்களை தப்பு தப்பா வீடியோ போட்டோ எடுத்து மிரட்டி காசு சம்பாதிக்கிறது தான் அவனோட நோக்கமே. அம்மா, நீங்க பொண்ணோட சித்தி தானே? எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை கூட்டிட்டு போங்க. அந்த மருதை பத்தி நான் எல்லா உண்மையும் சொல்றேன். ஆஹா, யார் இந்த பொம்பளை? இவளுக்கு எப்படி மருதுவ பத்தின விஷயம்லாம் தெரியும்? இவளை இப்படியே விட்டா நமக்கு ஆபத்தாச்சே. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஆ, இல்ல, இந்த விஷயத்தை பத்தி இங்க பேச வேணாம். நீங்க ரூமுக்கு வாங்க, நம்ம எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம். வாங்க. சரிம்மா. அட பாவி, நீயா? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து அவளை ஒரு பொம்மை மாதிரி படுக்க வச்சுட்டு இப்போ இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க வந்துட்டியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன்.